சென்னை லயோலா கல்லூரி நூற்றாண்டு கருத்தரங்கம் 20ஆம் நூற்றாண்டு தமிழக இயேசு சபையாரின் தமிழ் பணிகளும் சமூக பணிகளும் என்ற தலைப்பில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தையர்களே, பேராசிரியர்களே, மாணவ நண்பர்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இயேசு சபையினர் சென்னை பல்கலைக்கழகம் தோன்றுவதற்கு முன்னரே 1844 நாகப்பட்டினத்தில் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி என்கிற கல்லூரியை தொடங்கிய காலத்தில் தமிழர்கள் யாரும் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப தயாராக இல்லை. அந்த காலகட்டத்தில் சென்னையில் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கும். அங்கே சென்ட் ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் காலேஜ்னு ஒரு கல்லூரி இருந்தது. அதுக்கு முன்னால் வில்லியம் ஃபோர்ட் காலேஜ்னு கல்கத்தாவில் ஒரு கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரிகளிலே எல்லாம் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு இருந்த அதிகாரிகளுக்கு பயிற்சி தருவார்கள். இந்திய மொழிகளை, தமிழ், கன்னடம், மலையாளம், இப்படி இந்திய மொழிகளை அங்கே சொல்லி தருவார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சொல்லி தருவதற்கு ஒரு மொழியாக கூட இல்லாத ஒரு மொழி தான் இந்தி மொழி. நுட்பமான அந்த சொல்லாட்சி உங்கள்கிட்ட பயன்படுத்துகிறேன். அப்போ வெள்ளைக்காரர்கள் வெளியிட்ட எந்த பணத்தாள்லையும் இந்த மொழி இல்லை. காரணம், அப்போ உருது மொழியையும் சமஸ்கிருத மொழியையும் கலந்து இந்துஸ்தானி என்கிற ஒன்றை அந்த காலகட்டத்தில் உருவாக்கி ஸ்ட்ரக்சரல் கிராமர் ஆஃப் இந்துஸ்தானி என்று ஒரு ஐரோப்பியர் அந்த காலகட்டத்தில் வெளியிட்டார். அப்போ இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ் இருந்த காலகட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு கல்லூரி வந்துச்சு. அதுக்கு பேர் தான் நியூ காலேஜ். இன்றைக்கு புது கல்லூரி என்று சென்னையில் அழைக்கப்படுகிறதே, அந்த பழைய கல்லூரி இருந்த போது வந்தது அந்த புது கல்லூரி நண்பர்களே. அந்த காலகட்டத்தில் நாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்ட இயேசு சபையினர் தொடங்கிய அந்த கல்வி பணி இங்க நம்முடைய நுங்கம்பாக்கத்தில், அதுவும் அந்த காலகட்டத்தில் எங்க தொடர்வண்டி இருக்குதோ அதுதான் போக்குவரத்துக்கு வசதியா இருந்துச்சு. அப்போ 2 விஷயங்கள் போக்குவரத்துக்கு இருந்தன. ஒன்று கப்பல். சாதாரணமாக லிஸ்பனுக்கு வருவாங்க போர்ச்சுகீஸுக்கு சேசபை பாதிரிமார்கள். அங்கேருந்து 6 மாதத்திலேருந்து 3 ஆண்டு வரையிலாக வந்து சேர, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விட்டாங்கன்னா அங்கேருந்து வர்றதுக்கு 6 மாதத்துக்கு மேலாக. இன்றைக்கு நீங்கள் நினைப்பதை போல விமானத்தில் ஏறி 2 மணி நேரத்தில் போக முடியாது. ஒரு கடிதம் எழுதுனா அந்த கடிதம் போய் சேர்ந்தாதான். அங்கேருந்து கப்பலில் 100 பேர் கிளம்புனாங்கன்னா 30 பேர் தான் வந்து சேருவாங்க. பலர் இறந்து போவார்கள். இதெல்லாம் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் பயணம் என்பது இந்த காலத்தில் நாம் வாழ்கிற காலத்தில் இருப்பது போல் இல்லை நண்பர்களே. பெரும்பாலும் இந்த இயேசு சபையினுடைய அருள் தந்தையர்கள் அங்கேருந்து கிளம்பி வருகிற போது பல பேர் இறந்தவர்கள் உண்டு. இவர்கள் எழுதிய கடிதங்கள் போய் சேராமல் இருந்தது உண்டு. அப்படி அவர்கள் இங்க கல்வி பணியாற்ற வருகிற போது, என் பிள்ளைய உன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா எனக்கு இன்னைக்கு மாடு மேய்க்கிற வேலை போச்சு, அவன் போற கூலி போச்சு, எனக்கு எவ்வளவு காசு தருவ என்று கேட்டபோது 2 காசு, 5 காசு, 10 காசு என காசு கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்தார்கள். அந்த அளவுக்கு தான் தமிழர்கள் அன்றைக்கு கல்வி விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்ப கல்வி விழிப்புணர்வு என்பது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வந்து பணம் கொடுத்து கூப்பிடுற நிலைமையில இருந்தது நண்பர்களே. அது மட்டும் இல்ல, அப்பெல்லாம் இந்த கொள்ளை நோய் வந்தா ஒட்டுமொத்தமா இறந்து போவார்கள். ஒரு சாதாரணமா கலரா வந்தால் கூட அவனுக்கு வந்து குளுக்கோஸ் ஏற்றணும், நிறைய அவன் தண்ணி குடிக்கணும், அப்ப அவன் உயிரோட காப்பாற்றலாங்கிற அடிப்படை அறிவு நம்மிடம் மிக குறைவாக இருந்தது. நீங்க ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். 1921 மக்கள் தொகை கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனுடைய சராசரி வயது 25. விதவைகள் 40 லட்சம் பேர், 30 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. விதவைகள் அப்படின்னோடனே நீங்க என்னமோன்னு நினைச்சிடக்கூடாது. 10 வயது, 5 வயது, 3 மாத குழந்தை கூட கைம்பெண்ணா இருக்கும், விதவையா இருக்கும். அப்படியானால் அந்த அளவுக்கு இந்த கைம்பெண் கொடுமை இருந்தது நண்பர்களே. 3 மாசத்துலயும் 6 மாசத்துலயும் 1 வயசத்தையும் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, ஏன்னா அன்றைக்கு நம்மிடம் இருந்த நடைமுறையில ஒரு பெண் வந்து பூப்படைவதற்கு முன்னால் திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தந்தையுடைய கடமை. இன்றைக்கும் நம்முடைய வைதிக மதத்தில் அதைத்தான் பின்பற்றுகிறார்கள், அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இந்த இயேசு சபை பாதிரிமார்கள் வந்து கல்வியை மிக பரவலாக கொடுத்த பிறகுதான், இன்றைக்கு கூட பல பேர் கேட்பார்கள், இந்த திராவிட இயக்கங்கள் இங்க நிறைய கல்வியை பரப்பதாக சொல்லியிருக்கீங்களே, கேரளாவில் யார் போய் உங்க பெரியாரா கல்வியை பரப்புனார்னு கேட்பாங்க. அங்கே தமிழகத்தை விட அதிகமான கிறிஸ்தவ பள்ளிகள், கல்லூரிகள் 1810களிலே தோன்றின.
ரொம்ப நுட்பமா நீங்க கவனிக்கணும். வைக்கம் போராட்டம் நடந்த போது அன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் 2-3 விழுக்காடு, அங்க 60 விழுக்காடு. அப்போ கேரளாவில் இந்த கிறிஸ்தவர்கள், இந்த இயேசு சபையினர், இன்ன பிற கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் வந்து நிறைய கல்வி நிறுவனங்களை தந்து ஐரோப்பிய கல்வி முறை என்கிற ஒன்றை ஒரு வகுப்பறை, ஒரு ஆசிரியர் இருப்பாரு, அந்த வகுப்பறையில் வந்து கற்பிக்கணும். அதுக்கு கரும்பலகம் இருக்கும், பாடப்புத்தகம் இருக்கும். அப்போ இன்றைக்கு நாம் பேசுகிற மாணவர் மைய கல்வி, அப்ப இந்த சைல்ட் சென்டர் எஜுகேஷன் அல்லது ஸ்டூடெண்ட் சென்டர் எஜுகேஷன் என்கிற ஒன்று அந்த காலத்தெல்லாம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் டீச்சர் சென்டர் எஜுகேஷன் தான். கையது கொண்டு மெய்யது புத்தி செவிவாயாக நெஞ்சுகலனாக கேட்பதை கேட்பதை விடாதுலத்து அமைத்து வாத்தியார் இரு என இருந்து செல்லென சென்று வாத்தியார் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கணும். அப்படிதான் குருகுலங்கள் இருந்துச்சு. அந்த குருகுலங்களையும் யார் பூணூல் அறிந்திருக்கிறார்களோ, யார் மேட்டுக்குடியினராக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சேர்க்கை இருக்கும். 1730களில் பெர்னாண்டோ பாதிரியார் கடிதம் எழுதுறாரு. இங்கே மதுரை நாயக்கர்கள் ஆட்சி செய்கிறார்கள், 10,000 மாணவர்கள் படிக்கிறார்கள், அவை எல்லாமே வேதகல்வி நிறுவனங்கள், அவர்களுக்கு உணவு உடை எல்லாம் பள்ளி எல்லாம் இலவசம். அங்கே இன்றைக்கு இந்த நாட்டில் சூத்திரர்கள் என சொல்லப்படுகிற பிள்ளைமார் முதலியார் செட்டியார் அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தங்களை மேட்டுக்குடி என கருதி கொண்டிருக்கிற வன்னியர் முக்குலத்தோர், இந்த சமூகத்தில் தங்களை மேட்டுக்குடி என நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைமார், இவர்கள் எல்லாம் சன் ஆஃப் பிராஸ்டிடியூட் என்று அழைக்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் அந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ளே செல்வதற்கு அனுமதி அற்றவர்களாக இருந்தார்கள் நண்பர்களே. 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நடக்கணும். அந்த அளவுக்கு தீண்டாமை தலைவிரித்தாடியத இந்த ஐரோப்பிய பாதிரிமார்கள், இயேசு சபை பாதிரிமார்கள் எழுதிய கடிதங்களில் இருந்து இப்ப நான் பேசுற இந்த விஷயங்கள்லாம் ஹிஸ்டரி ஆஃப் நாயக்கா ஆர் சத்யநாத ஐயர், சத்யநாத ஐயருடைய ஹிஸ்டரி ஆஃப் நாயக்கா புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இயேசு சபையினர் அந்த காலகட்டத்தில் இந்த கல்வியை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இவர்கள் கல்வியை வந்து பரவலாக்கினார்கள், ஜனநாயகப்படுத்தினார்கள், விளிம்பு நிலை மனிதர்களுக்காக கல்வியை கொடுத்தார்கள். இது மிக அடிப்படையானது நண்பர்களே. இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறோம், பட்டியலினத்தவர்கள், அவர் அருந்ததியராக இருந்தாலும், படையராக இருந்தாலும், பறையராக இருந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு நிறுவனத்தில் உட்கார்ந்து படிக்கிற ஒரு சூழல் இருந்தது, வந்திருக்கிறது என்றால் அதற்கு இவர்கள் தந்த விலை மிக அதிகம் நண்பர்களே. சமூகத்தில் வெட்டுப்பட்டு இறந்தவர்கள் எல்லாம் கூட உண்டு. அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் காலத்திலையும் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்திலையும் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நிலங்கள் எழுதி வைக்கப்பட்டன, சதுர்வேதி மங்கலங்கள் இருந்தன. ஆனால் அவை விளிம்பு நிலை மனிதர்களுக்கான கல்வியாக இல்லை. ஐரோப்பியர்கள் வந்த பிறகுதான் இந்தியாவில் பல மொழிகளுக்கு இலக்கணம், கன்னட மொழியா இருந்தாலும், நீங்க வந்து மிசோ மொழியா இருந்தாலும், இந்தியாவில் பழங்குடி மக்களுடைய மொழிகளுக்கான இலக்கணம் எழுதப்பட்டது இந்த ஐரோப்பியர்களாலே தான் நண்பர்களே. அதனாலதான் நீங்க அருணாச்சல பிரதேசம், மிசோரம் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் கூட ரோமானிய எழுத்துக்கள் தான் இருக்கும். ரோமானிய எழுத்துக்கள்னா ஏபிசிடி. ஏபிசிடி இங்கிலீஷ்கார எழுத்து இல்லை, ரோமானியர்களுடைய எழுத்து. மலாய் மொழி ரோமானிய எழுத்துல தான் இருக்கும். நீங்க இந்த கிளை நாடுகள் இருக்கக்கூடிய பல மொழிகள்ல வரி வடிவமே இல்லை, ஏன்னா அது பேச்சு வழக்கில் மட்டும்தான் இந்த மொழிகள் இருந்தன. அப்போ இந்த கிளை நாடுகளில இவர்கள் வந்து இந்த கல்வியை ஒரு பெரிய அளவுல புரட்சியாக செய்தார்கள், நடத்தினார்கள், முதல்ல படிக்க வைத்தார்கள். அப்போ மதம் சாராத கல்வி என்கிற ஒன்றையே இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். நீங்க பல நேரங்களில் 1830 காலங்களில் மெக்காலே கல்வி திட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, அதுக்கு முன்னால மதரசாவுக்கு பணம் போகும், அல்லது அன்றைக்கு இருந்த இந்த வேதகல்வி நிலையங்களுக்கு காசு போகும். மெக்காலே தான் அதை முதல்ல நிறுத்துங்க, இந்த மதத்தை அடிப்படையிலான கல்வி கூடாது, பொதுக்கல்வி வேண்டும். இன்னைக்கு நாம படிக்கிற அறிவியல், இன்னைக்கு நாம படிக்கிற கணிதம், இன்னைக்கு நாம படிக்கிற சமூக அறிவியல், இன்னைக்கு நாம படிக்கிற மதம் சாராத கல்விக்கு அரசாங்க நிதி செல்ல வேண்டும் என்று கிழக்கிந்திய கம்பெனியில பேசி தீர்மானம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவன் மெக்காலே. அதனால்தான் இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த வெள்ளைக்காரன் வந்து எல்லோருக்கும் அறிவு தந்து விட்டான் என்று தருகிற ஒரு சூழல் இருந்தது நண்பர்களே. அப்படியானால் நண்பர்களே, லயோலா கல்லூரி தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி நாகப்பட்டினம், அப்ப இந்த தொடர்வண்டி துறை தான் தொடர்புக்கு வசதியாக இருந்தது. அப்படி வசதியாக இருக்க போது திருச்சிக்கு அவர்கள் கல்லூரியை கொண்டு வருகிறார்கள். ஒன்று அங்க காலரா நோயில பலர் செத்து போகிறார்கள். அந்த காலகட்டத்தில் பிளேக் நோயின்னு ஒன்று அடிக்கும். அந்த பிளேக் நோய் அடிச்சிச்சுன்னா அதுக்கு மருந்தே இல்லை, அந்த எலி தான். அதனால எலியெல்லாம் கொன்னாங்க. 2 மருத்துவர்கள் மராட்டியத்தில் அடித்து கொல்லப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அப்போவே நம்ம நாட்டில் தொடங்கிட்டாங்க. நீங்க பெரிய அரசியல் தலைவர்கள், நான் பேர சொல்ல விரும்பல, அவங்க மேல இருக்கிற மரியாதை உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். திலகர் மாதிரி ஆட்களை
இந்த வெள்ளைக்காரன் நம்முடைய விநாயகருடைய வாகனத்தை கொள்றான், இந்த வெள்ளைக்காரன் விநாயகருடைய வாகனத்தை கொள்றதுனால வெள்ளைக்காரன் உயிரோட விடலாமான்னு சொன்னபோது அன்றைக்கு 2 மருத்துவர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் நண்பர்களே. காரணம் எப்பா இதனால தான் பிளைக்குனை வருது. அப்போ ஒரு நுட்பத்தை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். இந்தியாவில் கீழே நாடுகள்ல தமிழகத்துல இந்த அறிவியல் பூர்வமான விழிப்புணர்ச்சி என்பது ரொம்ப பின்தங்கி இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய இயேசு சபையினர் இது போன்ற கல்வி நிறுவனங்களை தொடங்கி இந்த ஐரோப்பிய முறையிலான கல்வி முறையை கொண்டு வந்து அனைவரையும் சமமாக நடத்தி எல்லோருக்கும் கல்வி என்கிற நிலை. அந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்தது ஐரோப்பியர்களுக்கு கல்வி கற்பிக்க, அதை விடுத்து எல்லோருக்கும் கல்வி என்கிற நிலையை கொண்டு வந்தார்கள். இன்னும் நீங்கள் ஒருபடி மேலே போனால் நண்பர்களே, மைசூர் அரசாங்கம், திருவிதாங்கூர் அரசாங்கம், ஹைதராபாத் அரசாங்கம் போன்ற இந்திய நாட்டு மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதிகளில் பிற்போக்குத்தன்மை இன்னும் மிகுதியாக இருந்த ஒன்றை பார்க்கிறோம். அப்படி அந்த அளவுக்கு இருந்ததை மாற்றியவர்கள் இயேசு சபையினர். நாம் அங்க பார்க்கிறோம் அவர்கள் செய்த தமிழ் பணி. இன்னைக்கு வீரமாமுனிவருக்கும் எதற்கு சிலை வைத்திருக்கிறார்கள்? அகராதிகளை தமிழ்ல கொடுத்தாரு, சிறுகதை இலக்கியத்தை தமிழ்ல கொடுத்தாரு, எழுத்து வடிவத்தை மாற்றினார் எளிமையா. இப்படி இந்த இயேசு சபையினர் இந்த மாதிரி மதத்தை தாண்டி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனை மதம் சாதி என்கிற நூற்கண்டு சிறைப்படுத்தாமல் இருக்கிறதோ அவன் வரலாற்றில் வாழ்வான். இயேசு சபையினர் அதை தாண்டி சிந்தித்தார்கள், செய்தார்கள், வரலாற்றில் வாழ்கிறார்கள் என்கிற கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.